ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை மக்களின் வாழ்வியல் அம்சங்களும் தீர்மானிப்பதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் காசா கிராண்ட் ரியல் எஸ்டேட் நிறுவனம் வழங்கும் 2026ஆம் ஆண்டின் தி ஹிந்து குழுமத்தின் ரியல் எஸ்டேட் நகர்ப்புற உள்கட்டமைப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் ராஜ்குமார், நாட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பொறியாளர்கள், முதலீட்டாளர்கள், மக்கள் ஒருங்கிணைந்துதான் மேற்கொள்ள வேண்டும் என்றார். நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ 2 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், பல திட்டங்களை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், மக்களுக்கு எளிய முறையில் எப்படி வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவினை பெற்று என்னுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசித்து பல திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். அது அனைத்து மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஏற்ற வகையில் நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். புதிய தலைமுறையிடம் பேசிய காசகிரான் நிர்வாக இயக்குநர் அருண், ஒரு நகரத்தின் வளர்ச்சி என்பது அந்த நகரத்தோடு தொடர்புடைய அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆலோசிப்பதன் மூலம் மட்டுமே சாத்தியம் என்றார். இந்த மாதிரி சமிட் ரொம்ப முக்கியம் ஒரு சிட்டிக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு அதோட சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றா இருந்து அங்கே ஒரு நிறைய டிஸ்கஷன்ஸும் ஐடியாஸ் வரும்போது தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கோ, கவர்மெண்ட்டுக்கோ, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும், மற்றபடி கன்சியூம் பண்ணுற எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் எல்லாருக்குமே அதுக்கான புரிதல் இருக்கும்.